இஸ்ராயல்களுடைய சம்பவம். அப்ப அதுல என்ன நடக்குதுன்னா, அந்த சாமுவேலுங்கிற ஒரு நபி இருக்கிறாரு. அந்த நபிக்கு வயசாயிருச்சு. அவர்னால போரிட முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. அந்த நேரத்தில் பனி இஸ்ராயல்கள் பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஒன்றுபட்ட ஒரு தலைமையின் கீழே நீங்க நின்று சண்டை போடணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய. அவங்களே கேட்கறாங்க அந்த நபி கிட்ட, எங்களுக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்தி கொடுங்க, அது அவருக்கு கீழே வச்சு நாங்க ஒன்றாக நாம போர் புரிகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ் என்ன பண்றான், தாலூத்துங்கிற ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறான். அந்த தாலூத்துடைய தேர்வு எதன் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது? அப்ப அதிலே வருது அந்த வசனத்துல. அவர் சொன்ன உடனே அல்லாஹ் என்ன பண்றான், தாலூத்தை தேர்ந்தெடுத்த உடனே அந்த மக்கள் கேட்கிறாங்க, எங்கள் மீது அவர் எப்படி அதிகாரம் செலுத்த முடியும்? அவரை விட நாங்கள் தகுதியுடையவர்கள், மேலும் அவருக்கு திரண்ட செல்வமும் இல்லை, கொடுக்கப்படவில்லை என்று அவங்க சொல்றாங்க. இவர் எப்படி எங்களை லீட் பண்ற அமீரா நீங்க போடலாம்? இது அல்லாஹ்வுடைய அதிகாரம் இருந்தாலும் ஒரு காரணமும் இல்லையே. இவர்கிட்ட பெரிய ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்ல, பணத்திலையும் பொருளாதாரத்திலையும் இவர் பெரிய ஆளா இல்ல, இவரை ஏன் நீங்க செலக்ட் பண்றீங்கன்னு சொல்லி அந்த நபிகிட்ட கேட்கும் போது அல்லாஹ் சொல்றான், அதற்கு அவர் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை விட அவரையே தேர்ந்தெடுத்திருக்கிறான், இன்னும் அறிவாற்றலிலும் உடல் வலிமையிலும் அவருக்கு அதிகமாக வழங்கியிருக்கான். ரெண்டு காரணம் சொல்றான். அதுல இவர் தான் உங்கள சாலிஹானவரு, உங்கள இவர் தான் நல்லடியாருன்னு கிடையாது, ஆனா இந்த வேலைக்கு இவர் தான் ஃபிட்டுங்கிறான். இந்த வேலைக்கு இவர் தான் ஃபிட்டு. ஏன்னா இதுக்கு ரீசன் ரெண்டு சொல்றான். உடல் வலிமை, அந்த காலத்துல அதான தேவை. அப்புறம் என்னங்கிறான், அறிவாற்றல், புத்தி. ஆனா வஹி தான் சாமுவேல் நபிக்கு இறங்கிட்டு இருக்கு. புரிஞ்சுங்க? அப்ப நல்லடியாருங்கிற அந்த சிஃபத்தை வச்சு இந்த பூமியோட நிர்வாகம் கொடுக்கப்படாது. இதற்குண்டான தகுதிகள் நாம வளர்த்திக்கணும். இதுதான் ஆதம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்தது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு உதாரணம், ஆரம்ப காலகட்டமும் இறுதி காலகட்டமும் ஒரே மாதிரி எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, சூரத்து ரூம்ல ஒரு உதாரணம். அலிஃப் லாம் மீம், ரோமாபுரி வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. சமீபத்தில் உள்ள பூமியில் அவர்களின் தோல்விக்கு பிறகு அவர்கள் வெற்றி அடைவார்கள். ஒற்றையான சில வருடங்களில் அவர்கள் வெற்றி அடைவார்கள். அதிகாரம் முன்னரும் பின்னரும் அல்லாஹ்வுக்கே உரியது. அந்நாளில் விசுவாசிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி 30 அத்தியாயத்தில் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இப்போ இங்க ரோமாபுரி வெற்றி கொள்ளப்படுவதை பற்றி ஒரு வரலாற்றுல ஒரு நிகழ்வு இது நடந்திருக்கு. இப்போ இதே நிகழ்வு இவர் கான்ஸ்டன்டினோபிளோட இவர் பொருத்துறாரு. அது பொருத்தமா ஹதீஸுக்கும் விளக்கமாகவும் இருக்கு. இப்போ இந்த ரோமாபுரி தோல்வி அடைஞ்சாங்க. யாரு? ரோமர்கள் பாரசீகர்கள்ட்ட தான் தோல்வி அடைஞ்சாங்க. தோல்வி அடைஞ்ச உடனே என்ன நடக்குது? அங்க இருக்கக்கூடிய இந்த மக்காவாசிகள் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த முஷ்ரிக்குகள் எல்லாமே சந்தோஷமாகறாங்க. சந்தோஷமாகி, ஏன்னா அந்த விஷயம் பின்னணியில் தெரியும் இல்ல, ரோமர்கள் மறுமை நம்பக்கூடியவர்கள், பாரசீகர்கள் நெருப்பை வணங்கியவர்கள், முஷ்ரிக்குகள். ஸோ அதாவது உங்களை மாதிரி மறுமையை நம்பக்கூடியவர்கள் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. யாரு? காஃபிர்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், மீண்டும் அது ஜெயிக்கும். அதுவும் எவ்வளோ நாள்ல ஜெயிக்கும்? சில ஒற்றையான அந்த வார்த்தையில அப்படி இருக்கு. அதாவது அரபியில 1, 2, 3 இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு மட்டும் 1லேருந்து 9க்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்துக்கு குறிக்கக்கூடிய அதத சினின் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப இதுல அபூபக்கர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பந்தயம் கட்டுறாங்க காஃபிர்களோட. இந்த மாதிரி 10 ஒட்டகம் 5 வருஷத்துக்குள்ள ரோம் மறுபடியும் ஜெயிக்கும், இந்த வசனத்துடைய முன்னறிவிப்பு நிறைவேறுங்கிறாங்க. அப்ப நபிசுல்லாம் சொல்றாங்க, 5 வருஷம் பண்ணாதீங்க, 9 வருஷத்துக்குள்ள போடுங்க. ஏன்னா அந்த ஒற்றைப்படைங்கிறது அது வரைக்கும் அது கவர் ஆகும். அது 9 வருஷம்னு போட்டுக்குங்க. 10 ஒட்டகம் இல்ல 100 ஒட்டகம் போட்டுங்கிறாங்க. அதை போட்டுக்கிட்டு அது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இது என்ன நடக்குது அப்படின்னா, சில 7-8 வருடங்கள்ல என்ன நடக்குது, அந்த ரோமாபுரி மறுபடியும் வெற்றி கொள்ளப்படுது. கை விட்டு போன ரோமாபுரி என்ன ஆயிருது, மறுபடியும் கைக்கு வருது. அப்ப அந்த நேரத்தில் என்ன ஆகுது, முஸ்லிம்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இதுல 2-3 முன்னறிவிப்புகள் இதுல சொல்றாங்க. முதல் முன்னறிவிப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கான்ஸ்டான்டினோபிள் கைவிட்டு போகுது. அதாவது ரோமாபுரி எதுங்கிறது தெரியுமில்ல, போன பயான்ல சொல்லி இருந்தோம்ல. ரோமாபுரிங்கிறது எது அப்படின்னா, துருக்கியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இஸ்தான்புல்லா இருக்குல்ல, அதுதான் அல்லாஹ் சொன்ன ரோமாபுரி. குரான்ல இந்த 30 அத்தியாயத்தில் வர்ற ரோம் அதுதான். அப்போ அதே ஊரு இப்போ மறுபடியும் நம்ம கையை விட்டு போகும். ஆனா அந்த போன ஊரு மறுபடியும் நம்ம கைக்கு வரும். அந்த கைக்கு வரும்போது யார் வெற்றி பெறும், யார் ஜெயிக்க வைப்பா? அப்போ லீடர் யாரா இருப்பாரு? மஹதி அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க.
அப்போ கையை விட்டு துருக்கி கையை விட்டு இப்போ இந்த நாடு முஸ்லீம்களுடைய கையை விட்டு இப்போ நேட்டோவுடைய கைக்கு அது போகும். அவர் சொல்றார், அமெரிக்கா வந்து இப்போ அட்டாக் பண்ணி அது நேட்டோவுடைய கை விட்டு போகும். ஆனால் ஜெயிக்க வைக்கிறது யார் ஜெயிக்க வைப்பாரு? மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஜெயிக்க வைப்பாரு. இது எவ்வளவுக்குள்ள நடக்குங்கிறாரு? அதே 9 வருஷத்துக்குள்ள நடக்குங்கிறாரு. புரியுது? அந்த வரலாற்றில் முதல்ல நடந்த அந்த சம்பவம் அப்படியே ரிப்பீட் ஆகுங்கிறாரு. இதுக்கு பொருத்தமாக தான் நான் அந்த போன பயான்ல ஹதீஸ்ல சொன்னல, போன பயான்ல ஹதீஸ் சொன்னோம்ல, பெரிய போரும் கான்ஸ்டான்டினோப்பிள் தான் சொல்றோம்ல, அது உம்ரானு பைத்துல் முகத்தஸுடைய எழுச்சி மதீனாவுடைய வீழ்ச்சிக்கான நேரமாகும். மதீனாவுடைய வீழ்ச்சி கான்ஸ்டான்டினோப்பிளுடைய வெற்றிக்கான நேரமாகும். கான்ஸ்டான்டினோப்பிளுடைய வெற்றி தஜ்ஜால் வெளிப்படுவதற்கான நேரமாகும் இருக்குல்ல. இந்த ஹதீஸுக்கே சப்போர்ட்டா கூடுதலாக ஒரு ஹதீஸ் வருது. அதுல என்னன்னா, இந்த பெரிய போரும் கான்ஸ்டான்டினோப்பிள், அதாவது 3ஆம் உலகப் போரும் கான்ஸ்டான்டினோப்பிள் நகரம் வெற்றி கொள்வதும் 6 வருடம் இடைவெளிக்குள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப புரியுதா? அப்பவும் அதே மாதிரி நடந்துச்சா? அப்ப நமக்கு என்ன இங்க க்ளூ அப்படின்னா, இப்போ இங்க நேட்டோ வந்து அங்க அடிச்சதுன்னா 6 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்குள்ள மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரப்போறாருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னறிவிப்பு. அதே மாதிரி பொருந்துதா இல்லை, இப்படி பொருத்திட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், அது நடக்குதா இல்லையான்னு பார்க்கணும். அது நடக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது, இது நடக்கும், ரிப்பீட் ஆகும் வரலாற்றுல. அது எப்படி ரிப்பீட் ஆகுங்கிறது அடுத்த குர்ஆன் வசனம் இதான் சொல்றல, இந்த மெத்தடாலஜின்னு அவர் சொல்றாருல, இதெல்லாம் புரிய வைக்கணும்னா அந்த விஷயங்கள்லாம் ஆரம்பத்தில் சில தகுதிகள் நமக்கு இருக்கணும். அதெல்லாம் வச்சு இவர் ஆய்வு பண்றாரு. இந்த ஆய்வு பார்த்தீங்கன்னா நான் ஆராய்ச்சி பண்ணுறது கரெக்டாக தெரியுது, ஏன்னா ஹதீஸும் இருக்குல்ல. இப்போ இந்த கான்ஸ்டான்டினோப்பிளுடைய அந்த அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் தெரியுமில்ல, 2023 அது எக்ஸ்பயர்ட் ஆக போகுது. அதோடைய கடல் பகுதி வந்து யூரோப்புக்கு போற கடல் பகுதி, அது வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்கா ஃப்ரீயா பயன்படுத்திட்டு இருக்கு. அது இந்த கையை விட்டு அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சவொடனே இனி பணம் கொடுத்து தான் அந்த கடல் பகுதியை பயன்படுத்தணும். துருக்கி அனுமதிச்சா மட்டும்தான் ரஷ்யா யூரோப்புக்கு சரக்கு போக முடியும். ஆனால் அதுக்கு ஒரு காலத்திலையும் இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் பர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. இவங்க கேட்டு பழக்கம் இல்லை, எடுத்து தான் இவங்களுக்கு பழக்கம். அதனால துருக்கி கையை விட்டு போயிடும். ஆனால் இந்த நிகழ்வு நடந்தா ஏதோ துருக்கி தோத்துருச்சுன்னு நினைக்காதீங்க, கூடிய விரைவில் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரப்போறாங்கிறது மேட்ரு. புரியுது? அதுவும் 6-7 வருஷத்துல வரப்போறாங்க அப்படிங்கிறது ஒரு மேட்ரு. இந்த ஹதீஸ் அந்த 2 போருக்கும், அதாவது போருக்கும் கான்ஸ்டான்டினோப்பிள் வெற்றி கொள்ளப்படுவதற்கும் 6 வருடம் இடைவெளி இருக்கும். பிறகு 7வது வருடம் தஜ்ஜால் வெளிப்படுவான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா இப்னு மாஜால 4093, அபூதாவூதுல 4296, 4294. அப்போ 3ஆம் உலகப் போரில் வரும்போதே கான்ஸ்டான்டினோப்பிள் போச்சுனாலே நாம வெயிட் பண்ண வேண்டியதா, இந்த 6-7 வருஷத்துக்குள்ள இந்த சம்பவம் நடக்கும்னு. அப்போ ஜெயிக்கும் போது யார் லீடரோ அவர் தான் மஹதி. அதுதான் ரசூல்லா சொல்றாங்க, அந்த லீடர் நான் என்னத்தை சொல்றது அப்படின்ட்டு. அதுதான் சிலாகிச்சு பேசியிருப்பாங்க ரசூல்லா, அந்த லீடர் நான் என்னன்னு சொல்றது, அந்த படையை நான் என்னன்னு சொல்றது, எவ்வளோ சிறந்த லீடர் அவரு, எவ்வளோ சிறந்த படை அதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூல்லா புகழ்றாங்க அந்த படையினரை பார்த்து. அவங்கள வந்து யார் போய் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து மன்னிப்பு, அந்த முன்னறிவிப்பு இருக்கு. பத்ருடைய சுஹதாக்களும் அவங்களும் வந்து ஒரே தரத்தில் இருப்பாங்க அப்படின்னு கூட முன்னறிவிப்பு இருக்கு. சாதாரண இது இல்லை. அதனால தான் சஹாபாக்கள் கான்ஸ்டான்டினோப்பிளுடைய இதை வந்து ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவர் இம்ரான் ஹுசைன் என்ன சொல்றாருன்னா, அது இப்பவும் பொருந்தும், 2வது வெற்றி இருக்குல்ல, இந்த விஷயத்துக்கு அது பொருந்தும் அப்படிங்கிறாங்க. அது பொருத்தமா இருக்கு. இந்த வசனம் இறுதி காலகட்டத்தை பற்றி, அதாவது இது மறுபடியும் நடக்குங்கிறதுக்கு அந்த வசனத்தில் இன்னொரு குழு இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான், அதிகாரம் முன்னரும் பின்னரும் அல்லாஹ்வுக்கே உரியதுங்கிறான். முன்னாடியும் அதிகாரம் என் கையில தான், பின்னாடியும் அதிகாரம் என் கையில தாங்கிறான். அல்லாஹ் அதிகாரம்னா என்னன்னு தெரியுமில்ல, அதிகாரம் அல்லாஹ்வுக்கே ஆகும் வரை போர் செய்யுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். கலகம் நீங்கி அதிகாரம் அல்லாஹ்வுக்கே ஆகும் வரை போர் செய்யுங்கள் சொல்றான். அப்ப இது என்ன அதிகாரம்னா, கிலாஃபத்து வந்துச்சு அப்படின்னா அப்ப அதிகாரம் யார் கையில போயிருச்சுன்னு அர்த்தம், அல்லாஹ்வுடைய கையில போயிருச்சுன்னு அர்த்தம். அப்ப முன்னரும் பின்னரும் அதிகாரம் அல்லாஹ் கிட்ட இருக்குன்னு என்ன அர்த்தம், கிலாஃபத்து ஒரு வாட்டி வந்துச்சா போச்சா, அப்ப 2வது வாட்டி இந்த கான்ஸ்டான்டினோப்பிள் ஜெயிக்கும் போது கிலாஃபத்து அல்லாஹ் கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்ப துரிதா கிலாஃபத்து கொண்டு வந்துருவீங்களா, வந்துருமா அப்படிங்கிறாங்களா, வரும்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. புரியுதா இல்லையா நான் சொல்றது? இது கரெக்டா பொருத்தி பார்த்தோம்னா, அப்போ ரசூலா கையில கிலாஃபத் இருந்துச்சா, பத்ரு போர் நடந்துச்சா, அதிகாரம் அல்லாஹ் கையில இருந்துச்சா, அதே ரிப்பீட் ஆகும். இப்ப அல்லாஹ் கையில அதிகாரம் 30 வருஷம் கழிச்சு பறிக்கப்பட்டுருச்சா, அலி ரலியல்லாஹு ஹசன் ரலியல்லாஹுடைய ஆட்சிக்கு அப்புறம் அதிகாரம் அல்லாஹ் கையில இருந்து மனிதர்கள் கைக்கு ஷிஃப்ட் ஆயிருச்சா, மன்னர் ஆட்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்களா, வரலாற்றுல எப்பயாவது மறுபடியும் அல்லாஹ்வுடைய கையில அதிகாரம் போச்சா?
போகவே இல்லை. ஆனால் கான்ஸ்டான்டினோப்பிள் போகும்போது மறுபடியும் அதிகாரம் அல்லாவுடைய கைக்கு இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பொருத்தம் இருக்குல்ல, அதுதான் சொல்கிறது. பொருத்தி பார்க்கறது சம்மந்தம் இல்லாமல் தோணும், ஆனால் கரெக்டாக டீப்பாக அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது புரியும். ஸோ இது ஒரு முக்கியமான குழு. அந்த வரலாற்றில் தொடக்கத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறான். வரலாற்றில் தொடக்கம் எப்படி இருந்தது அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், அன்றியும் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று நாம் மலக்குகளிடம் கூறியதை நினைவு கூறுவீராக. அப்போது இப்லீஸை தவிர அனைவரும் சுஜூது செய்தார்கள். அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவனாக இருந்தான். அவன் தன் இறைவனுடைய கட்டளையை மீறிவிட்டான். இது 18வது அத்தியாயத்தில் 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இதே சம்பவம் 2வது அத்தியாயத்தில், 7வது அத்தியாயத்தில், 15வது அத்தியாயத்தில், 17, 18, 20, 38 இத்தனை அத்தியாயங்கள்ல ஆதம் நபிக்கும் இப்லீஸுக்கும் நடந்த அந்த விவகாரம் சொல்லப்படுது. அப்போ இந்த மனித குலத்துடைய வரலாறும் இப்படிதான் இருக்க போகுதுன்னு சொல்லி அவர் பொறுத்துறார். அப்போ மனித குலத்துடைய வரலாற்றுடைய முடிவு இதை தொடர்புடையதுன்னு சொல்றாரு. அது எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆரம்பத்தில் என்ன நடந்தது? ஆதம் கையில் கிலாஃபத்தை அல்லாஹ் கொடுத்து அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு யாரை சொல்றான்? இப்லீஸுக்கு சொல்றான். இப்லீஸ் என்ன சொல்றான்? கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கு காரணம் அவன் ஒன்று சொல்றான். என்ன சொல்றான்? அதுதான் மேட்ரு. அந்த காரணம் என்ன சொல்றான் அப்படின்னா, அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவன், மனித இனத்தை சேர்ந்தவன் கிடையாது. அவன் என்ன சொல்றான்னா, நான் இவரை விட மேலானவன். இப்போ இன்னைக்கு பூமியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். அவன் என்ன சொல்றான்? களிமண்ணால் நீ படைத்தவருக்கா நான் சுஜூது செய்வேன் என்று அவன் கூறினான். 17வது அத்தியாயத்தில் 61 சொல்றான். என்னை நெருப்பால் படைத்தாய், நான் அவரை விட மேலானவன் சொல்லி 7வது அத்தியாயத்தில் 12 சொல்றான். ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களிமண் பெருசா நெருப்பு பெருசான்னு கேட்டா நெருப்பு தான் பெருசு மதிப்புல. ஆனா இவன் எதை வைத்து ஆதமை குறைத்து எடை போடுறான்? மண்ணிலான ஒரு படைப்பு. ஆக்சுவலா ஆதம் நபி முன்னாடியே படைக்கப்பட்டுறார். அந்த புகாரில கூட இதுல கூட ஹதீஸ் இருக்கும். ஒரு ஹதீஸ்ல வரும்ல, ஆதம் நபியை எல்லாம் மண்ணில் ஒரு பொம்மை மாதிரி படைச்சு சிலையா வச்சிருப்பான். அதை இப்படி சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பான். இது என்னடா இது புதுசாக ஒன்று எல்லாம் படைச்சிருக்கிறானே அப்படின்ட்டு பார்ப்பான். தொப்புள் இருக்கும். தொப்புள் இருக்கிறது பார்த்துட்டு இவன் வயிறு இருக்கு, அப்போனா இவன் பாவம் பண்ணுவான் அப்படிங்கிறான் இப்லீஸ். இவன் வயிறு வச்சிருக்கான், அவன் வயிறு இருக்குதுன்னா இவன் கண்டிப்பாக இவன் பாவம் செய்வான் அப்படின்னு சொல்லி இப்லீஸ் சுற்றிட்டு இருப்பான். அப்போ என்ன அர்த்தம்? முதல்ல இவன் பார்த்துருக்கான், அது கடந்திருக்கு. களிமண்ணில் படைக்கப்பட்டு அப்படியே ஒரு தண்டமாக அது கடந்திருக்கு. இதை அவன் அருவருப்பாக பார்த்துட்டு இருக்கிறான். இதுக்கு ஒரு நாள் நல்லா ரூஹு ஊதியிருக்கான். அந்த ரூஹு தான் சிறப்பு, அதுதான் ஃபசீலத்து. என் ரூஹிலிருந்து ஊதிய போது அப்படின்னு தான் அந்த சஜ்தா செய்யற இடம்லாம் பாருங்க. ஆதமை படைத்த போது சஜ்தா செய்ய சொல்லி அல்லாஹ் கூப்பிடல, ரூஹிலிருந்து ஊதும் போதுன்னா இந்த ரூஹுங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். அது அல்லாஹ்வுடைய ரூஹு. இது என்னன்னு விளக்க முடியாது. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரூஹை பற்றி உன்னிடம் கேட்க. இந்த ரூஹு தான், மனித ரூஹை பற்றி சொல்லல. அது இந்த ரூஹை பற்றி உன்னிடம் கேட்கிறார்கள், அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவு உங்களுக்கு கிடையாது. ஆனா இது யாருடைய ரூஹுன்னா மனித ரூஹு கிடையாது. ஏன்னா நாய்க்கும் உயிர் இருக்கு, நமக்கும் உயிர் இருக்கு, எல்லா உயிரினங்களும், எறும்புக்கும் இருக்கு, இதுக்கும் இருக்கு. இந்த உயிரை பற்றி அல்லாஹ் பேசல. இது அல்லாஹ்விடத்திலிருந்து அனுப்பப்பட்ட சிறப்பு ரூஹு. இந்த ரூஹு அதுதான் ஃபசீலத்து. ஆனா இவன் என்ன பண்றான்? எதை வச்சு எடை போடுறான்? ஆதம மண்ணை வச்சு எடை போடுறான். அந்த ரூஹுடைய ஃபசீலத்தை வச்சு இவன் பார்க்கல. இதுதான் இவன் மிஸ்டேக் பண்றான். இவனுடைய பிறப்பை வச்சு அவன் இது பண்றான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்றைய நவீன கலாச்சாரம் இருக்குல்ல, இது சாட்டானிக் கலாச்சாரம். எல்லா இடத்துலையும் பாக்குறீங்களா? சாத்தான் கோவில் இந்த சிம்பிள் காட்டுறானா, சாட்டன் சாட்டன் சாட்டனுங்கிறான். இதை காட்டுறவன்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா தன்னை உயர்ந்தவனா அவன் நினைக்கிறான். நீ ரஜினி சாட்டனிக் கல்ச்சரை ஃபாலோ பண்றவன் இங்க தமிழ்நாட்டில். அதுதான் சாட்டனிக் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணவன் இவன் தான். இந்த கொம்பு இப்படி சிம்பிள் சைத்தானுடைய கொம்பை காட்டினான். பெப்சியோடைய ஸ்வாக், இதுக்கு பேர் ஸ்வாக்னு வச்சுட்டாங்க. ஸ்வாகிட் அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ இந்த எமோஜி வருது இல்லை, இந்த ஹார்ட்டின்னு இந்த லைக்கு கொடுக்கறது இப்பெல்லாம் வந்துருச்சுல, அதில் இந்த ஸ்வாக்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக்கில் இதிலெல்லாம் கூட அந்த ஸ்வாக்னு வந்துருச்சு. பெப்சி ஸ்வாக்னு வத்தான். பெப்சியோடைய லோகம் இதுதான், இப்போ அஜினுடைய லோகம் இதுதான். இப்போ இவங்க எல்லாருமே பாருங்க தன்னை ஒரு மேலான ஒரு படைப்புன்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே எந்த கல்ச்சரை பின்பற்றுறாங்க? சாட்டனிக் கல்ச்சரை பின்பற்றுறாங்க. இப்போ சாட்டன் இப்போ எல்லாருமே பின்பற்றுறாங்களா?
அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல 24 அத்தியாயத்துல 21 வசனத்துல சொல்றான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், அவனுடைய ஃபுட்ஸ்பெட், அவனுடைய பாதம் வச்சு அவன் நடந்த முறையில நீங்க போகாதீங்க. யாரேனும் அவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினால் மானக்கேடானவற்றையும் தீயவற்றையும் செய்யுமாறு அவன் ஏவுவான் அப்படின்னு சொல்லி 24, 21 அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு உலகத்துடைய நிர்வாகம் ஆதம் நபிக்கு ஒப்படைக்கப்பட்டது இல்ல, இது இவனுக்கு பிடிக்கல. அதே தான் இன்னைக்கு பனி இஸ்ராயல் எது பிடிக்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் நபியுடைய இந்த வாரிசுகளுக்கு பூமியுடைய நிர்வாகம் ஒப்படைக்கப்பட்டது என்ன ஆகல, பிடிக்கல. அவங்க என்ன சொல்றாங்க, இவர்களை விட நாங்கள் மேலானவர்கள். எப்பறம் உனக்கு அந்த சிறப்பு கிடைச்சது? பிறப்பு. இந்த பிறப்பு சிறப்பு யாரெல்லாம் இங்க பேசிட்டு இருக்கிறோம், எல்லாருமே இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். மனித ரூகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான், மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்குங்கிறானா இல்லைங்கிறானா? பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு அல்லாஹ் என்ன சொல்றான், இல்லைங்கிறான். மனிதர்களை நாம் ஓர் ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்தோம், நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மேன்மையானவர் உங்களில் தக்வாவுடையவர் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் 49 அத்தியாயத்தில் 13 வசனத்தில் சொல்றான். இந்த கீழ் மேலுங்கிற இந்த டிவிஷன் பிறப்பின் அடிப்படையில் கிடையாது, வேணும்னே சிலரை அறிவு குறைச்சலா படைச்சிருக்கான். இதுல நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கட்டடம் வேலை செய்யறவன மட்டமா நினைப்போம். ஏன்னா இவனுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி கம்மியா இருக்குல்ல, அது அல்லாஹ் அவனை அப்படி படைச்சு வச்சிருக்கான். நாம எப்படி அவனை பார்க்கிறோங்கிறதுக்காக அப்படி படைச்சு வச்சிருக்கான். ஏழைங்களை செருப்பு தைக்கிறவனை பார்த்து இன்னைக்கு நாம எப்படி நினைக்கிறோம், அப்படி போய் ஜம்பமா அப்படி செருப்பு தூக்கி அப்படி போடுவோம். எது நம்ம போட்டது, நம்ம பின்பற்றினது யாருடைய மெத்தடாலஜி? அது இப்லீஸுடைய சாட்டானிக் சிந்தனையை தான் நம்ம பின்பற்றிட்டு இருந்திருக்கிறோம். இது ஒரு 17 அத்தியாயத்தில் 70 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ஆதமை நாம் சிறப்பித்திருக்கிறோம்ங்கிறான். அப்போ மனிதர்களை அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான், சிறப்பிச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரூஹு எல்லாருக்குமே இருக்கா இல்லையா? கருப்பர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரூஹு இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்போ வெள்ளையர்களுக்கு இருக்கா இல்லையா? அரபுகளுக்கு இருக்கா இல்லையா? அஜமிகளுக்கு இருக்கா இல்லையா? அப்போ சக ரூஹு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து நாம தாழ்வா நினைச்சோம்னா நாம யாரு அப்படின்னா நாம சைத்தானை வணங்குறோம்னு அர்த்தம். இப்போ இன்னைக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபசாதுல நம்பர் 1 ஃபசாது எதுன்னா வெள்ளைக்காரன். வெள்ளைக்காரன் என்ன சொல்றான், மனித குலம் குரங்கிலிருந்து படிப்படியா வளர்ந்துச்சு, படிப்படியா வளர்ந்து அது தன்னை தானே டியூன் பண்ணிக்கிட்டே போச்சு. ஃபர்ஸ்ட் கருப்பனா இருந்துச்சு, நீக்ரோவா இருந்துச்சு, அதுக்கப்புறம் மாநிறமா வந்துச்சு, அங்க இருந்து அப்டேட் ஆகி இன்னைக்கு நாங்க ஆயிட்டோம். அதனால பிறப்பில் நாங்க தான் சூப்பர் ஒயிட் சுப்பீரியாரிட்டி அந்த சிம்பிள் வச்சிருக்கிறான்ல, இந்த நியூசிலாந்துல போய் சுட்டு கொண்டான்ல ஒருத்தன் பள்ளிவாசல்ல, அவன் கூட இந்த சிம்பிள் தான் காட்டுவான். அப்போ வெள்ளை ஏகாதிபத்தியம் ஒயிட் சுப்பீரியாரிட்டியுடைய அடையாளமா எதை வச்சிருக்கான், இந்த சிம்பிளை வச்சிருக்கான். அப்போ அவன் என்ன சொல்றான், நாங்கள் சிறந்தவர்கள் அப்படிங்கிறான். இந்த சிறப்புக்கு நீங்க ஏதாவது உழைச்சிங்களான்னு கேட்டான். அவன் என்ன சொல்றான், பிறப்பே எங்களுக்கு அப்படிதாங்கிறான். அடுத்தது யாரு, 2ஆம் நம்பர் பனி இஸ்ரேல். இந்த சிறப்புக்கு நீங்க ஏதாவது உழைச்சிங்களான்னு கேட்டான். அவன் என்ன சொல்றான், பிறப்பே எங்களுக்கு அப்படிதாங்கிறான். அடுத்தது யாரு, அரபுகள். எப்பா நாங்க ஒரு ஓரமா குடிசை போட்டு வாழ்ந்துக்கிறோங்கிறோம். அரபுகள் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு இங்க வாழணும் அப்படின்னா எங்களுக்கு நீங்க பிறந்திருக்கணுங்கிறான். இங்க வாழ்றதுக்கு உங்களுக்கு என்னப்பா அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருச்சுன்னு கேட்டா என்னங்கிறான், பிறப்பே எங்களுக்கு அப்படிங்கிறான். ஐயர்கள் இருக்கிறாங்க, அவங்க உங்களை விட நாங்க சிறந்தவர்கள், நீங்க தண்ணி கொடுத்தா நாங்க குடிக்க மாட்டோங்கிறான். சரிப்பா இந்த ஐயரா வந்தீங்களா, இந்த தகுதி நீங்க வளர்த்தி இன்னைக்கு மதிப்பு மிக்கவர்களா சுத்திட்டு இருக்கிறீங்களா பூமியில, எப்படி உங்களுக்கு தகுதி கிடைச்சது, எங்க பிறப்பே அப்படிங்கிறான். இந்தியர்களுக்கேங்கிறான், எப்படா இந்தியாவில் வாழ்றதுக்கு உங்களுக்கு தகுதி உங்களுக்கு மட்டும் கிடைச்சதுன்னு கேட்டா என்ன சொல்றான், பிறப்பே எங்களுக்கு அப்படிங்கிறான். நாங்க தமிழர்கள் நாங்க தான் ஆளுவோங்கிறான். இங்க குரூப் நிறைய பேர், எப்படா இந்த தமிழர்கள் இந்த தகுதி உங்களுக்கு கிடைச்சதுன்னு என்ன சொல்றான், பிறப்பே அப்படிங்கிறான். அசுரன் படத்துல என்ன பண்றான், இப்போ சமீபத்தில் பயங்கர சென்சேஷனு, செப்பல் போட்டு 3 ஸ்கூல் பொண்ணுங்க போயிடும், செருப்புல அடிச்சு 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 அந்த பொண்ணுகளை எங்களுக்கு நிகராக செருப்பு போடுறதுக்கு நீங்க தகுதி அடைஞ்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி போட்டு அடிப்பான். செருப்பு போடுற தகுதி இவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு எப்படி செருப்பு போடுற தகுதி வந்துச்சு, எங்க பிறப்பே அப்படி. புரியுதா? ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு இவர்களும் சிறப்பில் இருக்காங்களா? இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம்
ஏண்டா மறுமையில உனக்கு மட்டும் எப்படா பரிந்துரை கிடைக்குங்கிறான். எங்க பிறப்பே அப்படி. ஏன்னா நாங்க ரசூலோட உம்மத்துல பிறந்திருக்கோங்கிறான். இப்ப எது ஷைத்தானுடைய அடிச்சோட இல்லையா? இது புரியுதா இல்லையா? அப்ப எந்த கல்ச்சர், சாட்டனிக் கல்ச்சர் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்? அல்லாஹ் சொல்றான் ஷைத்தானுடைய அடிச்சோட பின்பற்றாதீங்க. இங்க பிறவி முஸ்லிமுக்கு சொர்க்கம். ஏன்? ஒன்னும் அவன் செய்ய வேண்டியது இல்லை, அவன் எந்த கடமையும் இல்லை. ஏன்? பிறப்பே அப்படி. அல்லாஹ்வுடைய அருள் செய்யப்பட்டது. எங்களுக்கு அருள் கிடைச்சிருக்கீங்க, அது ஏன் உங்களுக்கு பொறாமப்படுறீங்க? we are the chosen people அப்படிங்கிறான். அப்ப யாரெல்லாம் இங்க பிறந்ததே பெரிய சாதனையா நினைச்சிட்டு இருக்கிறானோ அவன்லாம் நரகத்துக்கு தான் போவாங்கிறது தான் வரலாற்றுடைய ஆரம்ப பகுதி. இன்னைக்கு ஒரு இப்லீஸ் இல்ல, 1 கோடி இப்லீஸ் சுத்திட்டு இருக்குது ஊருக்குள்ள. இன்னைக்கும் பாரு, அதான் பாரு, இந்த ஆதம் நபியுடைய கிஸ்ஸா தான். ஆனா இதுலயே தான் இன்னைக்கு மொத்த பாலிடிக்ஸ் இதுல தானே செட் ஆயிருக்கு. ஏன் ஒருத்தன் போட்டு நசுக்கிறான்னு பார்த்தா, இவனை விட நான் மேலானவன். அதுவும் எப்படிப்பட்ட மேன்மை? நான் அவன் படிச்சு மேன்மை அடையதை எல்லாம் ஒத்துக்கிறான். நான் டாக்டர், அதனால நான் உள்ள உட்காந்துருக்கேன்.